ஒன் டைம் சமைச்சு பாருங்க. உண்மையாவே இது உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரீமியான சூப்பரான மட்டன் இறால் தான். எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? 3/4 கிலோ நான் மட்டன் கறி எடுத்திருக்கேன். அதோட உப்பு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அது கூட பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ வந்து நான் சால்னாக்கு தேங்காய், பாதாம், முந்திரி ஃபர்ஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம்லாம் இல்லையா, இதோட வந்து வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சால்னா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பவும் போல் நீங்கள் ஆயில் ஊற்றி விட்டுட்டு அதில் நீங்கள் வெங்காயம் போட்டு நல்லா கசக்கி வச்சுக்கோங்க. கசங்கின உடனே தக்காளி போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. நம்ம ஆல்ரெடி கறி வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம கறியோட சால்னாங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட வந்து நீங்கள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, கரம் மசாலா வீட்டில் செஞ்சது, இதை போட்டு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் விட்டதுக்கு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, வெங்காயம், தக்காளி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி அது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுமே நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு அண்ட் முருங்கைக்காய் இருக்குல்ல, இதை போட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட்டோட சேர்ந்த மட்டன் குழம்பு சூப்பராகவே இருக்கும். இது ஒரு பாதி இதை வேகணும். பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், பாதாம், முந்திரியெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அடுத்து நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு இருக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பேஜை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.